குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு தான் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்தது. நம்ம காலையில் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல கேப் அப்பில் இருந்தது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஏற்றம் தான் இருந்தது. காலையில் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கேப் அப்பு. அது எது வரையும் போனான்னா 24,229 வரையும் போச்சு. அங்கேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பித்தான். காலையில் இறங்க ஆரம்பித்தவன் இறங்கிக்கிட்டே தான் இருந்தான். அந்த 139 பாயிண்ட்டு டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிட்டு 20 பாயிண்ட் மைனஸ்க்கே வந்தது. எது வரையும் வந்தான்னா 23,996. அதாவது அந்த 24,000 ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அகைன் அந்த 24,000 டச் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கீழே போயிருக்கு. சென்செக்ஸ் ஒரு 407 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி அவனும் கீழே தான் வந்தான். ஓகேங்களா. இன்றைக்கி மார்க்கெட்டு எத்தனை மணி வரையும்னா 12:15 வரையும் மார்க்கெட் டவுனில் தான் இருந்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் லிட்டில் பிட் ஏறிச்சு. எது வரையும்னா 2 மணி வரையும் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 2 மணிக்கு மேலே ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாருங்கள் நிஃப்டி 50. இன்றைக்கி எத்தனை பேரை லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியல. இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டில் லைவில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறனால இந்த இடம் மட்டும் ஏன் ஒரு 200 பாயிண்ட்டு சடனாக ஏறிச்சு அந்த 15 மினிட்ஸில். 5 மினிட்ஸ் கேண்டிலே 160 பாயிண்ட் ஏறினான். ஏன்னா அந்த நேரத்தில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் $96 போச்சு. இப்போ அவன் $100 ட்ரேட் ஆகிறான். இன்றைக்கி அந்த 2:15 மணிக்கு $96.73 ட்ரேட் ஆச்சு. அதனால தான் மார்க்கெட்டில் சடனாக ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. மார்க்கெட்டில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ், நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு இதை பற்றி தெரியாது. நம்ம ஆர்வமாக லாஸ் வருதா, ப்ராஃபிட் வருதா, ப்ரீமியம் ஏறுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி திடீர் இந்த மாதிரி நியூஸஸ் வர்றதுனால மார்க்கெட் சடார்னு மேல் நோக்கி ஏறிச்சு. இதை தான் பியூர் ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷார்ட் செல் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க அவங்க பொசிஷனை. ஏன்னா அதிகமாக விட்டால் லாஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஸ்கொயர் ஆஃப் பண்ண மார்க்கெட் என்ன ஆச்சு பாருங்கள். 24,133 24,339 வரையும் போயிருக்கு. ஷார்ப்பான ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி யாருமே எதிர்பார்த்துருக்கவே முடியாது. எல்லாமே மார்க்கெட் 12 மணி வரையும் 12 இல்லை 2 மணி வரையும் இந்த ரேஞ்சிலேயே இருந்தது. ஓகேங்களா. ஒரு பாசிட்டிவ் 40 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சில் இருந்தது. கடைசியில் 299 பாயிண்ட்டு பாசிட்டிவில் போய் முடிகிற அளவுக்கு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. காரணம் என்னென்னா முழுக்க ஆயில் $96 வந்தது தான் மெயின் ரீசன். குளோபல் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. இஸ்ரேல் பாருங்க, ஈரான் அமெரிக்கா அவங்களுக்குள்ள ஒரு வார் நியூஸ் குறையறதுக்கான வாய்ப்பு வந்தது அப்படின்ற மாதிரி நியூஸ் அதை பெரிய அளவில் க்ரூட் ஆயிலில் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சு. 110 இருந்ததுங்க. அதுலேருந்து ஒரு $9 இல்லை, ஆமாம் $5-6 கிட்ட குறைஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் அவன் 102 போயிட்டான். ஸோ இந்த சடன் இறக்கத்தால் தான் மார்க்கெட்டில் சடனாக ஏறிச்சு. இவனாவது பரவாயில்ல 200 பாயிண்ட்டு. இவன் சென்செக்ஸு 700 பாயிண்ட்டு 77,213 77,971 வரும் போயிருக்கான். என்ன மாதிரி ஏற்றம். எந்த பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி 2 பக்கமும் வச்சு செஞ்சுருக்கோம். எல்லாருமே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். ஷார்ட் செல்லிங் காலியாக இருப்பாங்க, ஆப்ஷன் செல்லர் காலியாக இருப்பாங்க. எல்லாருமே இன்றைக்கி வலித்து வாயில் போட்டுடுச்சு மார்க்கெட். காரணம் என்ன? குளோபல் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. ஒரு 2 மணிக்கு மேலே இன்றைக்கி டேக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்கும். நான் பார்க்கும்போது 600-700 கிட்ட இருந்தான் டேக்ஸ். ஏன்னா க்ரூட் ஆயில் அப்போ அவனுக்கும் தான் அப்போ சடனாக குறைஞ்சிது. நான் பார்க்கும்போது இது 650 இருந்தது. இப்போ 500 கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி சடனாக வரக்கூடிய நியூஸால் மார்க்கெட் இன்றைக்கி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா. குளோபல் மார்க்கெட் எல்லாம் இப்போ க்ரீனில் ட்ரேட் ஆகுது. காரணம் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பெரிய டவுன் ஆச்சு. இது இந்தியா மாதிரி கண்ட்ரிங்களுக்கு ரொம்ப கீ பாயிண்ட்டு. அதனால் மார்க்கெட் ஏறிச்சு. அது இல்லாமல் பேங்கிங், ஆட்டோ, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி அப்பு. பர்டிகுலராக HDFC, ICICI பேங்க்லாம் இன்றைக்கி நல்லா ஏறிச்சு. ரிலையன்ஸு
ரிலையன்ஸ் ஏன் இறங்கியிருக்கானே தெரில. அவன் இன்றைக்கி டவுனில் தான் முடிஞ்சிருக்கான். இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க் எல்லாம் பாருங்கள். இவன் பாருங்கள், பேங்க் நிஃப்டி செங்குத்தாக போயிட்டான். 1434 பாயிண்ட்டு, 2.25% கிட்டே ஏறிட்டான். அவன் 2.25% ஏறும்போது பின்ன நிஃப்டி 50 அட்லீஸ்ட் 1.5% ஏற மாட்டானா? அதுதான் ஏறி இருக்குது. ஓகேங்களா? திடீர்னு இந்த 200 பாயிண்ட்டு மார்க்கெட்டில் ஜம்ப் வரதுக்கு காரணம் டோட்டலாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சதுனால அந்த ஷார்ட் கவரிங் ரேலி, ஷார்ட் செல்லிங் பண்ணவங்கெல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால மார்க்கெட் ஃபர்தராக மேலே ஏறி போய்கிட்டே இருந்தது. இதுதான் இன்றைக்கி இந்த 200 பாயிண்ட்டு ஏறினதுக்கான ரீசன். முழுக்க இது ஒன்று தான், க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சதுனால தான். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் இன்றைக்கி நிஜமாலுமே சொல்லணும்னா 2 கால் தாங்க பண்ணேன். மார்க்கெட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எனக்கு 3 நாளாகவே மார்க்கெட் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அது இல்லாமல் இன்றைக்கி எனக்கு என்னுடைய ஜியோ ஃபைபர் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் நான் ட்ரேடிங் பண்ண முடியல பெருசாக. ஏன்னா அடிக்கடிக்கு நெட்வொர்க்கு இஷ்யூ ஆகிட்டே இருந்ததுனால பயமாக ஆகிடுச்சு, பண்ண முடியல. எங்கேயாவது நான் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுமோன்ட்டு பயந்து நான் பண்ணவே இல்லை. இன்றைக்கி 2 ட்ரேட் பண்ணேன். அதில் 1 ஃபெயிலியர், 1 சக்ஸஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்றைக்கி பண்ணலை. இந்த மார்க்கெட்டில் எந்த இடத்துலையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே. ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூவால் நான் பண்ணலை. குளோபலாக இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன் குளோபல் நியூஸ் பாசிட்டிவ், ஆயில் ப்ரைஸ் டவுனு, பேங்க் செக்டார் ரேலி, ஷார்ட் கவரிங், பிக் பையிங், சடன் ஸ்பைக்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிருக்கு. அப்போ இது ட்ரெண்டு இப்போ புல்லிஷ் சைடில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டால், மார்க்கெட் இப்போ 1 டே கேண்டிலை வச்சு நம்ம பார்த்தோம்னா ஆர்எஸ்ஐயில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஏன்னா 55 இருக்குது. ஓகேங்களா? 55 அப்படின்றது இப்போதைக்கு மார்க்கெட் அந்த புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பட் நாளைக்கு அது கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட், ஏன்னா அந்த 24,200 ஸ்ட்ராங்காக உடச்சி 24,340 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ட்ரெண்ட் இப்போது எனக்கு தெரிஞ்சு புல்லிஷ் சைடில் தான் இருக்குது. பட் இது பியூராக டெக்னிக்கலாக இல்லை, ஃபண்டமெண்டலாகலாம் வரல. நியூஸ் பேஸ்டு ரேலி இன்றைக்கி வந்தது. ஏன்னா ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சதுனால இது ஏறி இருக்குது. பட் இதுவே ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்து வார் டென்ஷன் குறைஞ்சி போயிட்டு வாரே இல்லை, ஆல்மோஸ்ட் நீரிணையும் திறந்துட்டாங்க அப்படின்னு ரேலியாக இருந்தால் ஓகே, மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்ற மாதிரி நம்ம 100% நம்பலாம். ஆனால் இது ஆயில் ப்ரைஸ் திடீர்னு சடனாக ஒரு $6-7 குறைஞ்சதுனால மார்க்கெட் ஏறி இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனை வச்சு நம்ம மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு நாள் கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதுதான் நிஃப்டி 50ல் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் 2 ட்ரேட் பண்ணேன். 1 ஃபெயிலியர், 1 சக்ஸஸ்ஸு. நெட்வொர்க் இஷ்யூவால் பண்ணலை. சென்செக்ஸ்லேயும் நான் எந்த காலம் இன்றைக்கி கொடுக்கல மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஏன்னா நான் நெட்வொர்க் இஷ்யூவில் நான் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்புறம் அவங்க எல்லாம் நம்மளை ஓட்டுவாங்க. ஏன்டா உனக்கு தான் நெட்வொர்க்கே ஒர்க் ஆகலையே, நீ எதுக்குடா காலை கொடுத்தேன்னு கேட்பாங்க. அதனால் நான் கொடுக்கல. இன்றைக்கி தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரேடே பண்ணாத ஒரு ஃபீலிங். பண்ணவே இல்லைங்க. இந்த மாதிரி இடம்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கலாம். ஆனால் நெட்வொர்க்கு ஜியோ ஃபைபர் கழுத்து அறுத்துடுச்சு, அதனால் பண்ணலை. இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. இப்போது வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். டவ் 30 நேற்று 357 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. S&P 59 பாயிண்ட் பாசிட்டிவ். நாஸ்டாக் 259 பாயிண்ட் பாசிட்டிவ். FTSE இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது 243 பாயிண்ட் பாசிட்டிவ். CSE நடந்துக்கிட்டு இருக்குது 249 பாயிண்ட் பாசிட்டிவ். டாக்ஸ் 554 பாயிண்ட் பாசிட்டிவ். நிக்கி 228. இவன் மட்டும் தப்பிச்சிட்டான். ஏன்னா இவன் காலையிலேயே முடிஞ்சிருவான் ஒரு 12 மணிக்கெல்லாம். அதனால் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சது இவன் பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் நிக்கி ஃபியூச்சர் இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்த்தா அவன் பெரிய லெவலில் இருப்பான். பார்த்தீங்களா, 1152 இருக்கான். அப்போ நாளைக்கு பெரிய லெவல் கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதே லெவலில் சஸ்டெயின் ஆகணும். இந்த 100, 102லேயே மறுபடியும் பழைய மாதிரி முருங்கை மரத்தில் ஏறிடுச்சுன்னா 114, 116 போச்சுன்னா அந்தளவுக்கு கேப் அப் வராது. ஓகேங்களா?
அப்புறம் ஹாங்செங் 315, ஷாங்காய் கம்போசிட் 48, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 298, பிஎஸ்சி சென்செக்ஸ் 941, எஸ்டிஐ வந்து 7 பாயிண்ட் ப்ளஸ். காஸ்பி இவன் ரெகுலராக ஏறிக்கிட்டு தாங்க இருக்கான். அந்த காஸ்பி 448. யூஎஸ் டாலர் குறைஞ்சி தான் இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சா யூஎஸ் டாலர் குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ஏறும். கோல்டு ஏறிச்சு பார்த்தீங்களா, $112 கிட்ட ஏறிடுச்சு. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. 95 175லேருந்து 94 610 ட்ரேட் ஆகுது. சில்வர் ஏறி இருக்குது, காப்பர் ஏறி இருக்குது. குரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சாவே கோல்டு ஆட்டோமேட்டிக்காக ஏறும். கோல்டு ஏன் ஏறுது? டாலர் விலை அங்கே குறையும். இந்த க்ரூட் ஆயில் நான் 90 பார்த்த மாதிரி இருந்தது காலையில். 90 88 போயிருக்கு. அதனால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பையிங். ஓகேங்களா. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சரோட வேல்யூ என்ன காட்டுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் வந்து 382 பாயிண்ட். மணி இப்போ 6 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 355. எவ்வளோ டிலே ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நெட்வொர்க்கை வச்சுட்டு நான் எங்கே ட்ரேட் பண்ணுறது? அதனால தான் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணலை. இப்போ வரையும் அது ஸ்லோவாக தான் இருக்குது. அதனால தான் நான் பண்ணலை. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்களா, இப்போ தான் 100 என்னமோ பார்த்தோம். அதுக்குள்ளே 102.66 வந்துட்டான். இவன் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தான்னு வச்சிங்களேன், நாளைக்கு மறுபடியும் அதே பழையபடி அதே கதை தான் ஓடும். ஓகேங்களா. பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். க்ரூட் ஆயில் விலையை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிட போகுது. க்ரூட் ஆயில் விலை இப்படியே இதுலேயே சஸ்டைன் ஆகிருந்தால் நமக்கு நாளைக்கு அகைன் ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பெரிய லெவலில் ஏறிடுச்சுன்னா கேப் டவுன் தான் கிடைக்கும். ஓகேங்களா. கேப் அப் வச்சே நம்ம திங்க் பண்ணுவோமே. இது சென்செக்ஸு, நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. இது ஒரு பேஸ் லைனில் முடிஞ்சிருக்கு. 77,971 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 77,958 இருக்குது. ஒரு 19-18 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,200 இருக்குது. ஓகேங்களா. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 78,488. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 78,737. ஃபோர்த் ரெசிஸ்டண்ட்டு 79,018 இருக்குது. இந்த 4 ரெசிஸ்டன்ட் போதும். 5 எல்லாம் நமக்கு வேணாம். ஓகேங்களா. இது சென்செக்ஸில் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸு. இல்லை க்ரூட் ஆயிலெலாம் பெரிய லெவலில் ஸ்பைக் ஆகுது, நாளைக்கு காலையில் க்ரூட் ஆயில் மறுபடியும் 116 110க்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு மறுபடியும் ஒரு கேப் டவுன் தான் கிடைக்கும். கேப் டவுன் கிடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,745. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 77,467. இதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் உடைச்சானா இந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, 77,218. இது தேர்டு சப்போர்ட்டு. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 76,862. இது ஃபோர்த்து சப்போர்ட்டு. இந்த 4 சப்போர்ட் வரையும் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். எப்போவுமே பாருங்கள், சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி நடந்தால் மார்க்கெட் டவுனில் தான் முடியும். ஓகேங்களா. அப்போ இந்த 940 பாயிண்ட்டை 41 பாயிண்ட்டை நாளைக்கு டோட்டலாக எரேஸ் பண்ண போதா இல்லை பாதி எரேஸ் பண்ண போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்போவுமே பாருங்கள், சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி வந்தால் மார்க்கெட் டவுனில் தான் க்ளோஸ் ஆகும். நம்ம நாளைக்கு அதை பார்த்துருவோமே. இதோடு நான் எத்தனையோ வாட்டி பார்த்துட்டேன். நாளைக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம், பார்ப்போம். அதுக்கு இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து இப்போ 100 பார்த்தோம், 102.61 வந்துடுச்சு. இது இப்படியே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேப் டவுன்லேயே நமக்கு அந்த பாயிண்ட்டை ரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இது ஒரு பேஸ் லைனு 24,339 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 24,330 இருக்குது. 9 பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது. ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா 24,414 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சதுன்னா 24,470 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு 24,520 தேர்ட் ரெசிஸ்டண்ட்டு. ஃபோர்த்து 24,577. இந்த 4 ரெசிஸ்டண்ட் போதும். ஓகேங்களா. இல்லை க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த பேஸ் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,247. ஓகேங்களா. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 24,187. இது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து இது 24,090 91 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா. இது தேர்டு சப்போர்ட்டு.
ஃபோர்த்து வந்து 24,000 அகைன் இந்த ஃபோர்த்து சப்போர்ட். இது நிஃப்டி 50ல நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா, இது 4 மட்டும் போதும். இந்த 4 பாருங்கள், இந்த 4 பாருங்கள், மற்றதெல்லாம் பார்க்காதீங்க. இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. எனக்கு தெரிஞ்சு க்ரூட் ஆயில் விலை பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா 96லேருந்து $6 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகி 2-3 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே $6. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது ஏறுறதுக்கு, மார்க்கெட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுக்கு. அங்கே என்ன நியூஸ் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இவன் ஏன் திடீர்னு இப்படி இறங்கினானும் தெரியல. ஓவராலாக நியூஸ் என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது யூஎஸ்க்கும் ஈரானுக்கும், அதனால் இந்த மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் சடனாக கீழே ப்ரைஸ் விழுந்தது அப்படின்னு தான் கூகுளெல்லாம் வருதே கண்டி. என்ன ஆக்சுவலி ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல. இனி போக போக தெரியலாம், நியூஸ் வரலாம். நான் அதுக்கு முன்னாடியே இதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு தெரியல. இதுதான் நியூஸாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே கோடிட்டு காட்டியிருக்க ரெட் லைன், க்ரீன் லைன், ப்ளூ லைன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம லைன்ஸில் தான் மார்க்கெட் எப்போவுமே ட்ரேட் ஆகுது. அதுக்காக அந்த லைன்ஸை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி கரெக்டாக ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நான் பல தடவை சொல்கிறேன், அது சக்ஸஸும் எனக்கு ஆகிருக்கு. அதனால தான் நான் அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இந்த மணியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் நமக்கு ப்ராஃபிட் வேணும்னா அதை தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இந்த ஓடிஎம் ஏடிஎம்லாம் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஸ்பார்க், இந்த மாதிரி ஒரு சடன்னாக ஒரு ரேலி வரும்போது பெரிய லெவலில் ப்ராஃபிட் தரும். ஆனால் இந்த மாதிரி ரேலி டெய்லியும் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2 வாரம் கழித்து ஒரு நாள் வந்திருக்கு. இது இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்கு? எங்கேயுமே இல்லை, இங்கே வந்திருக்கு. ஸோ எப்போவோ ஒரு வாட்டி வர்றதுக்காக நம்ம டெய்லி ஏடிஎம்லேயும் ஓடிஎம்லேயும் ட்ரேட் பண்ணுறது முழுக்க முழுக்க லாஸஸ் தான் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மணியை ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிதானா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் என்னுடைய யூடியூப்பில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நான் எந்த ட்ரேடும் பண்ணலை. 2 ட்ரேட் பண்ணேன், 1 ஃபெயிலியர் 1 சக்ஸஸ். ஸோ நோ லாஸ் நோ கெயின், அவ்வளோதான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ, ஜியோ ஃபைபர் நெட்வொர்க் இஷ்யூவால் பண்ணலை. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் கால்ஸ் எதுவும் கொடுக்கல, சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டேயும். அதனால் இன்றைக்கி நோ ட்ரேட். நம்ம நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம், இன்னும் 2 நாள் இருக்குல்ல மார்க்கெட்டில். எப்படியும் நாளைக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கீழ் நோக்கி வருமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரேலி வந்து அடுத்த நாள் கீழே வரும். 10ஆவதுக்கு சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. அந்த ஒரு சென்டிமெண்ட்டே போதும் மார்க்கெட்டை இறக்குவாங்க. அதனால் பார்ப்போம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணான்னு முதல்ல பார்க்கணும். இவ்வளோ பேர் ரேலியில் அவன் என்ன பண்ணால் மாட்டிக்கிட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.